அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக இருக்கக்கூடாது என டிடிவி தினகரன் கூறியிருந்த நிலையில் அந்த கருத்துக்கு ஓ பன்னீர்செல்வம் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். அவர் பேசிய காட்சிகளை பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்து வேற யாருமாக முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிங்க, நான் திரும்பி மீண்டும் என்டிஏ கூட்டணி இணையறேன் சொல்லி டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரு. நல்ல கருத்து தான், ஆழமான கருத்து, சத்தான கருத்து. இல்ல உங்களுடைய கருத்து, நீங்களும் திரும்பி மீண்டும் என்டிஏ கூட்டணி இணைகிறதா நீங்களும் உங்களுடைய கருத்து டிமாண்ட் வைக்கிறீங்களா? என்னை பொறுத்தவரையில் கட்சி இணைவது குறித்து நான் எந்தவித டிமாண்டும் வைக்கவில்லை என்று தெரிவித்துக் கொள்கிறேன். கட்சி இணைவதற்காக சொல்றதா? என்டிஏ கூட்டணியில் மீண்டும் இணைவதற்கு இப்ப டிடிவி தினகரன் சொன்ன மணிக்கு நீங்களும் உங்க கோரிக்கை அரசியலில் ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன், எதிரியும் இல்லை நண்பர்கள் இல்லை என்று. எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம். ஒன்றிணைந்தால் முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியை நீங்க ஏத்துக்குவீங்களா? ஒரு மனதார திருப்பி ஒன்றிணைவதற்கு எடப்பாடி பழனிசாமி சரின்னு சொல்லிட்டா நீங்க அவர் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு. பல பிரச்சனைகளை பேச வேண்டியிருக்கிறது. இன்னைக்கு 6 கேஸ் நீதிமன்றத்தில் இருக்கு. அந்த நீதிமன்றத்தினுடைய வழக்கு எங்களுடைய தர்ம யுத்தத்தினுடைய அடிப்படை கூறுகள் சம்பந்தமாக அது இருக்கிறது. அது நிறைவேறுவதற்கு நாங்கள் யோசனை செய்வோம். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடாது என டிடிவி தினகரன் நிபந்தனை கூறியிருந்த நிலையில் அதற்கு வரவேற்பு தெரிவித்து ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களிடத்தில் பேசியிருக்கிறார்.